அக்கினி சூளை. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டாகி சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்னும் அந்த 3 புருஷர் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். 3 எபிரெய வாலிபர்களும் சொல்லுகிற காரணங்களை நேபுகாத் நேச்சார் அங்கீகரிக்கவில்லை. அவர்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு கடும் கோபம் மூழ்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபடுகிறது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி ராஜா உத்தரவு கொடுக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிடுகிறான். ராஜா எபிரெய வாலிபர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. அவர்களுடைய தண்டனையை குறைப்பதற்கு பதிலாக அதை அதிகரிக்கச் செய்கிறான். தேசத்திலே கொடிய குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனைகளை அதிகரிப்பார்கள். இம்3 வாலிபர்களும் ராஜாவுக்கு முன்பாக கொடிய குற்றம் செய்தது போல நிற்கிறார்கள். அப்பொழுது இம்3 எபிரெய வாலிபர்களும் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுகிறார்கள். ராஜாவின் கோபம் அதிகமாக இருக்கிறது. அக்கினியும் அதிகமாக சூடாக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அதிகரிக்கிறது. கர்த்தருடைய அற்புதம் செய்யும் வல்லமையும் அதிகரிக்கிறது. ராஜாவின் கட்டளை கடினமாய் இருக்கிறது. சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலையானது 3 எபிரெய வாலிபர்களையும் தூக்கி கொண்டு போன இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷரை கொண்டு போடுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபெத் நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுகிறார்கள். ராஜாவின் கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. எபிரெய வாலிபர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் ராஜா கொடுத்த தண்டனையை நிறைவேற்றும் கருவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவின் பாவத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் இவர்களை விட பெரிய பாவம் செய்கிறான். எபிரெய வாலிபர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுமாறு ராஜாவே கட்டளை கொடுத்தான். கர்த்தர் எபிரெய வாலிபர்களை அக்கினி சூளையில் தூக்கி போட்ட புருஷரை கொன்று போட்டார். இந்த பாவத்திற்கு மூல காரணமாக இருந்த நேபுகாத் நேச்சாருக்கு தண்டனையை நியமிக்கிறார்.
ஏற்ற வேளை வரும்போது ராஜாவுக்கும் தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை பெரிதாயிருக்கும். 3 எபிரேய வாலிபரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுகிறார்கள். ஆனால் அக்கினி அவர்களுடைய சரீரங்களின் மேல் பலன் செய்யவில்லை. அவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை. அவர்கள் 3 பேரும் எரிகிற அக்கினி சூளையிலே சாகவில்லை. அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். எரிகிற அக்கினி சூளையிலே 3 பேரை போட்டார்கள். ஆனால் அந்த அக்கினி சூளையின் நடுவிலே 4 பேர் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதை நேபுகாத் நேச்சார் பார்த்து பிரமிக்கிறான். தீவிரமாய் எழுந்து தன்னுடைய மந்திரிகளிடம் புலம்புகிறான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்று கேட்கிறான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். 3 எபிரேய புருஷரையும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போட்டார்கள். ஆனால் அவர்கள் இப்போது விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறார்கள். அவர்களுடைய கட்டுகள் கலற்றப்பட்டிருக்கிறது. கட்டுகள் மாத்திரமே சேதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. 3 எபிரேய புருஷரையும் அக்கினியிலே தூக்கி போட்டவர்கள் செத்துப்போனார்கள். சூளைக்கு அருகாமையில் போகும்போதே அக்கினி அவர்களை கொன்று போட்டது. 3 எபிரேய வாலிபரும் அக்கினி சூளையின் நடுவிலே விழுகிறார்கள். ஆனால் அக்கினி இந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் பலன் செய்யவில்லை. அக்கினி சூளை பெரிதாயும் அகலமாயும் இருக்கிறது. இவர்கள் அங்கே விடுதலையோடு அக்கினி நடுவிலே உலாவுகிறார்கள். அவர்களுடைய கால்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. அவர்களால் அக்கினிக்குள் நடந்து உலாவ முடிகிறது. அவர்களுடைய சிந்தையில் கலக்கமோ பதட்டமோ பயமோ இல்லை. அவர்கள் பயத்தில் அங்குமிங்கும் வேகமாக ஓடவில்லை. அவர்கள் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள். பரதேசின் தோட்டத்தில் உலாவுவது போல சந்தோஷமாய் உலாவார்கள். அக்கினி சூளையின் நடுவிலே 3 எபிரேய வாலிபரோடு மேலும் ஒருவர் இருக்கிறார். அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறார். ராஜாவின் பார்வைக்கு 4ஆம் ஆள் ஒரு தெய்வீக புருஷனைப் போலவும் பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிற ஒரு தேவதூதனைப் போலவும் இருக்கிறார். அவர் ஒரு வேலைக்காரரைப் போல இராமல் குமாரனைப் போல் இருக்கிறார். ராஜா அவரை பார்த்து, அவருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். நேபுகாத் நேச்சார் 4ஆம் ஆளை பற்றி சொல்லும்போது, தேவன் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லுகிறான். 4ஆம் ஆள் ராஜாவின் பார்வைக்கு தேவபுத்திரனாகவும் தேவனுடைய தூதனாகவும் தெரிகிறார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். அப்போது தேவதூதன் ஒருவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அதுபோலவே கர்த்தர் எரிகிற அக்கினி சூளைக்கு தம்முடைய தூதரில் ஒருவரை அனுப்பியிருப்பார் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் 6:22. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே எரிகிற அக்கினி சூளைக்கு அனுப்பினார் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். நாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது கிறிஸ்துவானவர் நம்மோடு கூடவே இருப்பார். நாம் எரிகிற அக்கினி சூளையில் விழுந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்து போனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவே இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் தீங்குகளை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நேபுகாத் நேச்சார் தன் சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருந்து எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வருகிறான். அவனால் அவ்வளவு தூரம் மாத்திரமே வர முடியும். அவனால் எரிகிற அக்கினி சூளைக்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கும். ராஜா அக்கினி சூளைக்குள் பிரவேசித்தால் செத்து போவான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை அக்கினி கொண்டு போட்டது.
அதுபோலவே இப்போது ராஜா எரிகிற அக்கினி சூளைக்குள் பிரவேசித்தால் அக்கினி அவனையும் கொன்று போடும். ராஜாவுக்கு அக்கினியின் உஷ்ணம் தெரிகிறது. ஆகையினால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து அக்கினி சூளைக்கு உள்ளே இருக்கிற 3 எபிரெய வாலிபரோடு பேசுகிறான். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று ராஜா சொல்லுகிறான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வருகிறார்கள். ராஜா 3 எபிரெய வாலிபர்களையும் எரிகிற அக்கினி சூளையில் போடச் சொன்னான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் 3 பேரையும் அக்கினியில் இருந்து பாதுகாக்கிறார். ராஜா இதை பார்த்து தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். கர்த்தர் தம்முடைய தாசரை அற்புதமாய் பாதுகாத்ததையும் ராஜா புரிந்து கொள்கிறான். ராஜா 3 எபிரெய வாலிபரையும் வெளியே வருமாறு சொன்னபோது அம்3 வாலிபர்கள் மாத்திரம் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் நடுவில் இருந்த 4ஆம் ஆள் அங்கிருந்து கடந்து போய்விடுகிறார். 3 எபிரெய வாலிபர்கள் மாத்திரம் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு அக்கினியால் ஒரு சேதமும் உண்டாகவில்லை. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை காண்கிறார்கள். கல்தையர்கள் அக்கினியை தங்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். அக்கினியானது அவர்களுடைய சூரிய தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அக்கினிக்கு யாரும் தப்பிக்க முடியாது என்பது கல்தையருடைய நம்பிக்கை. கர்த்தர் அக்கினியை பலமிழக்க பண்ணுகிறார். 3 எபிரெய புருஷரும் அக்கினியின் நடுவிலே விழுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யவில்லை. கல்தையர்கள் தெய்வமாக வணங்குகிற அக்கினி 3 எபிரெய வாலிபருடைய தலைமயிரை கூட சேதப்படுத்தவில்லை. அதை கருகி போக செய்யவில்லை. அவர்களுடைய சால்வைகளையும் சேதப்படுத்தவில்லை. சால்வைகளின் நிறம் மாறி போகவில்லை. 3 வாலிபரும் எரிகிற அக்கினியின் நடுவிலே விழுந்தாலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அக்கினிக்கு ஒரு பலனும் இல்லை. கல்தையருடைய தெய்வமாகிற அக்கினி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக பலனிழந்து காணப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். ராஜா 3 எபிரெய வாலிபரிடமும், உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று கேட்டான். ராஜாவின் கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை தீங்குகளுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறோம். நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் மூழ்கிறது. ராஜாவுக்கு கோபம் வந்தவுடன் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். இதனால் கர்த்தருடைய நாமம் மேலும் மேலும் மகிமைப்படுகிறது. சூளை மிகவும் சூடாக்கப்பட்டது. அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் சால்வைகளும் நிசார்களும் பாகைகளும் மற்ற வஸ்திரங்களும் அக்கினியில் சேதப்படவில்லை. மூல எபிரெய பாஷையிலே தேவபுத்திரன் என்னும் வார்த்தைக்கு முன்பு தனி ஒருமை சுட்டுக்குறிப்பு பயன்படுத்தப்படவில்லை. ஆகையினால் இதை ஒரு தேவபுத்திரன் என்றே பொருள் கூற வேண்டும் என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள். இவன் ஒரு தேவதூதன் என்பது இவர்களுடைய வியாக்கியானம். நேபுகாத் நேச்சாருக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு கிடைத்திருக்காது. நேபுகாத் நேச்சார் தானியேல் 3:28 வசனத்தில் அக்கினி சூளையில் 3 எபிரெய வாலிபரோடு இருந்த நபரை பற்றி குறிப்பிடும்போது அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று கூறுகிறார். 3 எபிரெய வாலிபரும் மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதாக கூறினார்கள். இப்போது நேபுகாத் நேச்சாரும் அவருடைய தேவனை உன்னதமான தேவன் என்றும் இந்த 3 எபிரெய வாலிபரையும் அவருடைய தாசன் என்றும் அங்கீகரிக்கிறார். அற்புதங்கள். அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யவில்லை. அவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை.